Hello students, இன்னைக்கு நம்ம GRDS சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 7 மென்சுரேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு மென்சுரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். மென்சுரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இந்த லெசனில் மென்சுரேஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஸோ இந்த மென்சுரேஷன் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மென்சுரேஷனாக ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்துட்டு எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னா ஆர்கிடெக்சர் ஒர்க்குக்கு, அதாவது இந்த சிற்பங்கள்லாம் செதுக்குவாங்கல்ல அது மாதிரியான வேலைகளுக்கு, அதுக்கப்புறம் மெடிசனுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லெசனில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஹெரான்ஸ் ஃபார்முலா தான். ஹெரான்ஸ் ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெரான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கலாம். ஹெரான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன், சரிங்களா. இவரோட ஃபேமஸ் புக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகா. இந்த மெட்ரிகா வந்துட்டு 3 வால்யூம்ஸில் இருக்குது. அதாவது வால்யூம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மெட்ரிகா அப்படிங்கிற புக்கு வந்துட்டு 3 புக்ஸ் இருக்குது, சரிங்களா. மெட்ரிகா 1, மெட்ரிகா 2, மெட்ரிகா 3 இது மாதிரியான வால்யூம்ஸ் 3 வால்யூம்ஸ் இருக்குது, அதாவது 3 புக் இருக்குது. ஹெரான் derived the formula. இவர் என்னென்ன ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா எல்லாத்தையும் நமக்கு தெரியல, அதில் ஒன் ஆஃப் த ஃபார்முலாஸ் மட்டும் தந்திருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் when 3 sides are given. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட ABC இந்த 3 சைடும் தந்துட்டாங்கன்னா அதோட ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ when the 3 sides are given அப்படிங்கும் போது தான் நம்ம இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். இப்போது ஹெரான்ஸ் ஃபார்முலா எதுக்கு, ட்ரையாங்கிள் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக பேசிக் ஃபார்முலா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா. இப்போது இது வந்துட்டு ஒரு ரைட் ட்ரையாங்கிள்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் ரைட் ட்ரையாங்கிள் இல்லை ஒரு அக்யூட் ட்ரையாங்கிள் எப்படி வேணால் இருக்கட்டும். இதில் வந்துட்டு ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை நான் ஹைட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தென் ஏபி, ஓகேங்களா, இதை வந்துட்டு நான் என்னென்னு சொல்வேன், பேஸ் அப்படின்னு சொல்வேன். அப்போ பேசிக் ஃபார்முலா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட், சரிங்களா. இப்போது ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். செமி பெரிமீட்டர் அப்படின்னா என்ன நமக்கு முதல் தெரியணும். இப்போ வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதில் உள்ளே இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏரியான்னு சொல்லுவோம். இதே இங்கே சுற்றி வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த சுற்றி இருக்கிற ஏரியா வந்து நம்ம இந்த சுற்றி இந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, சம் ஆஃப் ஆல் பவுண்ட்ரிஸ் வந்துட்டு நமக்கு என்னது, பெரிமீட்டர் இல்லையா. இது சுற்றி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பெரிமீட்டரில் பாதி, அதாவது பை 2 பண்ணோன்னா நமக்கு வந்து செமி பெரிமீட்டர் கிடைக்கும், சரிங்களா. இப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு 30 சென்டிமீட்டர் பெரிமீட்டர் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா 30/2 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 15 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ இதுதான் எனக்கு என்னது, செமி பெரிமீட்டர், எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெரானில் என்ன ஃபார்முலானா எஸ் இஸ் ஈக்குவல் டு a+b+c/2. இந்த எஸ் செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹெரான்ஸ் ஃபார்முலா போட்டு நம்ம வந்து ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ எஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னது, a+b+c/2. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எஸ் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ், சரிங்களா. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஹெரான்ஸ் ஃபார்முலா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கும் ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. இது என்ன அப்படின்னா √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபார்முலா தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்துட்டு நமக்கு சேமாக தான் வரும், சரிங்களா. இப்போது இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நம்ம இந்த குவாடிலேட்ரல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ்ட் இன் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஆல்சோ குவாடிலேட்ரல்ஸ். குவாடிலேட்ரல்ஸ்க்கு எப்படி நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு குவாடிலேட்ரல், சரிங்களா. ABCD அப்படின்னு ஒரு குவாடிலேட்ரல் இருக்குது. இதை நான் வந்துட்டு இப்படி நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. அப்போது நான் வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் இப்போ நான் வந்துட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்து நான் ஹெரான்ஸ் ஃபார்முலா போட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிற சென்டிமீட்டர் தான் எனக்கு வந்துட்டு இங்கேயும் இருக்கும், இல்லை அப்படின்னா வேறையாக இருக்கும், சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஏரியாவை நம்ம தனியாக கண்டுபிடிச்சிருவோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி போட்டு இதோட ஏரியா வந்துட்டு 300 சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன் ட்ரையாங்கிள் ஏடிசி, அப்போது ஏடிசி போடும்போது எனக்கு வந்து ஏரியா வந்துட்டு 150 சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அப்போது நான் வந்துட்டு என்ன பண்ணணும், குவாடிலேட்ரல் ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது நான் ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் அப்படின்னு எழுதிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த 30
150 சென்டிமீட்டரையும் 150 சென்டிமீட்டரையும் ப்ளஸ் பண்ணுவேனா, சாரி 300 சென்டிமீட்டரையும் 150 சென்டிமீட்டரையும் ப்ளஸ் பண்ணுவேனா, அப்போ எனக்கு 450 சென்டிமீட்டர் கிடைக்கும். நான் என்ன பண்ணணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். சரிங்களா? அப்போ இது மாதிரி தான் நம்ம குவாடிலேட்டரலுக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஹெரான்ஸ் ஃபார்முலாக்கு அப்புறம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது என்னென்னா டிஎஸ்ஏ அண்ட் எல்எஸ்ஏ பற்றி பார்ப்போம். டிஎஸ்ஏ அப்படின்னா என்னென்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, எல்எஸ்ஏ அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? இப்போது இது வந்துட்டு ஒரு கியூபாய்டு இல்லைங்களா? இந்த கியூபாய்டோட டிஎஸ்ஏ வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம 2 இன்டூ L into B plus B into H plus L into H. ஓகேங்களா? Lனா length, Bனா breadth, Hனா height, square units. LAC of cuboid கண்டுபிடிக்கணும்னா is equal to 2 into L plus B into H square units. சரிங்களா? இதுவே வந்துட்டு கியூபு கண்டுபிடிக்கணும்னா TSA of cube is equal to 6A square square units, LAC of cube is equal to 4A square units. முதல் TSAனா என்ன, LSAனா என்ன அப்படின்னு நிறையா பேருக்கு வந்துட்டு ஒரு என்ன அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இது வந்துட்டு ஒரு கியூபாய்டு இல்லைங்களா? இந்த கியூபாய்டில் வந்துட்டு 6 ஃபேஸஸ் இருக்கும். ஃபேஸஸ் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த ஃபேஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இது வந்துட்டு ஃபேஸ் அப்படிம்போம். எட்ஜ் அப்படின்னா இந்த இடம் இருக்குது இல்லையா, இதுதான் எட்ஜ். வெர்டெக்ஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் மாதிரியான இடம்லாம் வருது இல்லையா, இதுதான் வெர்டெக்ஸ். சரிங்களா? கியூபாய்டில் வந்துட்டு 6 ஃபேஸஸ் இருக்குது. எப்படின்னா இது ஒரு ஃபேஸாக 1, அதுக்கப்புறம் இங்கே நேராக ஒரு ஃபேஸ் இருக்கா 2, அதுக்கப்புறம் இது 3, 4, 5, அதுக்கப்புறம் பாட்டமில் வந்துட்டு 6. இது மாதிரி நமக்கு 6 ஃபேஸ் இருக்கும், 12 எட்ஜஸ், 8 வெர்டெக்ஸ். இது மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் வரும். டிஎஸ்ஏ அப்படின்னா என்னென்னா இது ஃபுல்லாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறோம்ல, இந்த கியூபாய்டோட டோட்டலாக நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்துட்டு டிஎஸ்ஏ. எல்எஸ்ஏ அப்படின்னா என்னென்னா லேட்ரல் அப்படின்னு வருது இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம காமனாக இதில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்துட்டு எனி டூ ஃபேஸஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு எல்எஸ்ஏ வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு நம்ம இந்த எல்எஸ்ஏல சம் பார்க்கும்போது வேர்டிங் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும், அதில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். சரிங்களா? அடுத்து நம்ம இந்த லெசனில் வால்யூம் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு கியூபாய்டு, இது ஒரு கியூப். சரிங்களா? வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கான ஃபார்முலா L into B into H cubic units, அதாவது லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப், கியூபிக் யூனிட். சரிங்களா? இப்போது வால்யூம் ஏரியா ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வால்யூம் வந்துட்டு நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகருக்கோ 3 டைமென்ஷனல் ஃபிகருக்கோ அதாவது பிளெயினாக இல்லாமல் 2 டைமென்ஷனல் ஆர் 3 டைமென்ஷனல் இருக்கிற ஃபிகர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வால்யூம். சரிங்களா? இப்போது இது வந்து ஒரு கியூபாய்டாக இருக்குது. இது வந்து பிளெயினாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். அப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து அதுக்கு ஏரியா ஃபார்முலா போடுவேன். சரிங்களா? அப்போ நான் என்ன போடுவேன், ஏரியா ஃபார்முலா போடுவேன். இப்போது இது வந்துட்டு 3 டைமென்ஷனலாக இருக்குது இந்த ரெக்டாங்கிள், அப்போ இது ஒரு கியூபாய்டாக இருக்கும். அப்போது இது வந்துட்டு ஒரு 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால நான் வந்து வால்யூம் கண்டுபிடிப்பேன். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. வால்யூம் அப்படின்னா என்னென்னா, இப்போது எங்கிட்ட வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வைங்க, இது வந்துட்டு நம்ம தோராயமாக பார்த்தோம்னா ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. வால்யூம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ சர்ஃபேஸ், அதாவது இதுக்குள்ளே எவ்வளோ ஏரியா இருக்கோ அதுதான் வால்யூம். இதுக்குள்ளே வந்துட்டு என்னால் எவ்வளோ பொருள் வைக்க முடியும், இது வந்து எவ்வளோ பொருள் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சா இது வந்துட்டு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்துட்டு வால்யூம். சரிங்களா? ஏரியாவும் அதே தான், பட் ஆனால் என்னது ஏரியா வந்துட்டு பிளெயின் ஃபிகருக்கு, வால்யூம் வந்துட்டு 2 டைமென்ஷனல் ஆர் 3 டைமென்ஷனல் ஃபிகருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்மா. இந்த வீடியோவில் நான் சொல்லி தந்ததில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஏதாச்சும் சின்ன டவுட் இருந்தால் கூட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.